நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். சமந்தா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த எங்கள் தங்கம் அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி கலந்த ஒரு த்ரில்லர் மூவியை பார்க்கணும்னா அது இந்த படத்தை தான் பார்க்கலாம். தெலுங்கு சினிமாஸில் ரிலீஸ் ஆனது, தமிழ் டப்பில் அவைலபிளோட இருக்குது. இந்த படத்தில் கௌதமி, டிஜிந்தன், சமந்தா அவங்க தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் நரேந்திரா எட்டி, சந்தோஷ் நாராயணோட மியூசிக் கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. ஓம் பிரகாஷோட சினிமாகிராஃபி, இது மூணுமே வந்து பக்கபலமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி சினிமாகிராஃபியும், ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் மிரட்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்டோர் தான் பெட்டர்னு சொல்லலாம். ஆல்பம்ஸ் வந்து தெலுங்கு படத்தில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. தெலுங்கு படத்தில் 1-2 படம் தான் மிஸ் ஆனாலுமே அடி கச்சிதமாக இருக்கும். ஓவரால் சொல்லணும்னா இந்த ஹீரோனியோட படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோனியும் வந்து அனாதையாக இருக்காங்க. அனாதையாக இருந்தவங்க தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒரு திருட்டு கும்பலில் மாட்டிக்கிறாங்க. திருட்டு கும்பல் மாட்டிட்டு தன்னோட அடிமைத்தனம் பத்திரத்தை தான் அந்த திருட்டு கும்பல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே மாறாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ளே மாறதுக்கு அவங்க ஒரு எந்தெந்த விதத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றத ஒரு சூப்பரான காட்சிகளை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ஒரு பொண்ணு இருக்காங்களே, இவங்க யார் என்னதுன்னு அந்த குடும்பத்தை வாட்ச் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்துலேருந்து இந்த பொண்ணு எதனால் இங்கே வந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணி செகண்ட் ஹாஃபில் வந்து கதைக்கிழமை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம சமந்தாவோடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து சூப்பராக வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டாக வர கேரக்டரும் சரி, கிருபை அம்மா அவங்களுடைய ஆக்டிங் வேறு லெவலு, ஹஸ்பண்டோடைய நடிப்பும் சரி, அப்புறம் நம்ம கௌதமியோட நடிப்பு, அப்புறம் நம்மளுடைய மாமனோடைய நடிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த குடும்ப பட்டலங்களே வந்து பல கச்சிதமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி தெலுங்கு சைடு எடுத்தனால இந்த தெலுங்கு படத்தோட செட்டப்லாம் வந்து பல கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 80s 90s காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு விண்டேஜில் கூடிய வேனு, பஸ்ஸு, ஆட்டோகிராஃபர், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து கச்சிதமாக நம்ம டேரக்டர் வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி பல பட்சமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷோடைய சினிமாகிராஃபி அந்த வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விண்டேஜான லுக்குகள், அப்புறம் நைட்டுகளில் வர காட்சிகளை வந்து யதார்த்தமாக தெரியணும், ரொம்ப மெனக்கட்டு எடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அந்த கரண்டி எடுத்துகிட்டு போய் நடுக்காட்டுக்குள்ளே சண்டை போடுறதும் சரி, அந்த சண்டை போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஒருத்தர் செத்துருவான், அந்த செத்ததை வந்து பல கட்சியமாக வந்து மறைச்சி வைக்கிறதும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. கடைசி கிளைமேக்ஸில் வர ஃபைட் காட்சியும் சரி, இந்த மாதிரி தெரியாதனமாக நான் ஒரு புளியை வளர்த்துட்டேன்னு வில்லேஜ் சொல்கிற காட்சிகளும் சரி, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட காட்சிகளை வந்து சொல்லிட்டே போகலாம். சில இடத்துல லாஜிக்கை வந்து நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் போகணும், பார்க்கிங்லேயே பஸ் அந்த மாதிரி தான். காரை வச்சு இடித்து ஒரு பில்டிங் அடித்து சமந்தாவை போட்டு தெளிவாங்களாம். கடைசி காட்சிகளை வந்து கன்னை சுட்டு சாகரமே காட்டுவாங்க. அதுதான் வந்து இந்த பெஸ்ட்டு ஃபிலிம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மொக்கையை போட்டிருப்பாங்க கடைசி அந்த 2-3 காட்சிகளை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கம்பல்சரி பிடிக்கும். ஏன்னா வந்து 18+ கண்டென்ட் எதுவுமே இல்லை, அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை, கெட்ட வார்த்தை பேசுகிற சீன்ஸ்லாம் வந்து இப்போ சென்சார் போல் மியூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ் டப்பில் அந்தளவுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். சமந்தாவோடைய நடிப்பு, அப்புறம் நம்ம கௌதமியினுடைய நடிப்பு, கௌதமிலாம் 2-3 சீன்லாம் வருவாங்க. தெலுங்கு ஆக்டர் தான் நிறையா பேர் இருக்காங்க சொல்ல போனோம் அந்த படத்தில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்க்கலாமா வேணாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கம் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் நயன்தாரா வந்து இந்த கெட்டப்பில் நடிச்சிருப்பாங்க. அதில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு படம் நடித்தாங்க. அது என்ன படம்னு உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே கேரக்டர் அதே இதில் வந்து இந்த ஜேர்னல் எடுத்திருக்காங்க தெலுங்கு சினிமாஸில். அதில் வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக பாடுபடுவாங்க. இதில் வந்து ஒரு பயிற்சி குழுத்தில் வந்து தப்பிச்சு அனாதையாக இருந்தவங்க ஒரு குடும்ப லைஃபுக்குள்ளே போகிறதுக்காக, ஒரு மருமகளாக போகிறதுக்காக என்னென்னலாம் பாடுபடுவாங்கன்றத ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஒரு லூட்டியோட லாட்டியோட செம்ம போட்டியாக கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர். தெலுங்கு சினிமாவில் இந்த படத்துக்கு செம்ம வரவேற்பு. தமிழ் சினிமாவில் வந்து சமந்தா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து படத்தை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். பக்காவான சமந்தா ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பார்த்தது வந்து கத்தி தெரி, இதான்ப்பா சமந்தா படத்தை நான் தமிழ் சினிமாவில் பார்த்தேன், எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெருசாக வந்து படங்கள் உங்களுக்கு இந்தளவுக்கு இல்லை. 24 நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யசோதா நடித்தாங்க. யசோதா வந்து பெஸ்ட்டு ஃபிலிம். அதுக்கப்புறம் யூ-10, இந்த மாதிரி 2-3 படங்கள்லாம் சொல்லிட்டே போகலாம். ஓவராலாக அந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தருவேன். சமந்தாக்காகவே போய் படத்தை பார்க்கலாம் இந்த படத்தை. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரை உங்களுடைய உங்கள் ஆர்கேவன். பை வியூவர்ஸ்.